All my life I've always wanted to have one day just for me. All my life I've always wanted to have one day for myself. What would it be like to be? What would it be like to be free? Free. Now I fear I'll never be. Soon I will forever be free. Forever royal, I'll repay my parents' debt. Duty means doing the things your heart may well regret. Dreams, I'll be free. மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேரிவாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக அது சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்பி பிரின்சஸ் ஆன் தி பேப்பர் அப்படிங்கிற ரொம்பவே சூப்பரான ஒரு பார்பி மூவியை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்பி மூவிஸ் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய மூவிஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த பார்பி மூவிஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அந்த மூவிஸையும் பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் பல வருஷத்துக்கு முன்னாடி மலையோட உச்சியில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யத்தை காட்டுறாங்க. இந்த ராஜ்யத்தில் இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதாவது அரண்மனையில் இருக்கிற அரசருக்கும் அரசிக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த இளவரசியோட பேரு அனலிஸ். அவ பிறந்ததை நினைச்சு அரசரும் அரசியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இளவரசி பிறந்த அதே நாள் அதே நேரத்தில் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ரொம்பவே ஏழ்மையான ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. இந்த பெண் குழந்தையோட பேரு எரிக்கா. ஆனால் இவளை எப்படி வளர்க்க போறோம் அப்படிங்கிறத நினைச்சு அவளோட அப்பா அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அரண்மனையில் பிறந்த இளவரசி அனலிஸ்க்கு எல்லாமே பெஸ்ட் திங்ஸாக தான் கிடைக்கும். ஆனால் எரிக்காவுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கிறதே கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் தான் அவள் வளர போகிறா. அப்படியே பல வருஷங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அரண்மனையில் இளவரசி அனலிஸ் ரொம்ப பெரியவங்களாக வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு அரண்மனையோட சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக ஆசிரியர் ஜூலியனை நியமிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஏழ்மையான சூழ்நிலையில் வளர்ந்த எரிக்காவை காட்டுறாங்க. அவளோட அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க வாங்கின கடனுக்காக எரிக்கா மேடம் கார்ஃப் அப்படிங்கிறவங்க கிட்ட தையல் தொழிலாளியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இளவரசி அனலிஸும் எரிக்காவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே வித்தியாசமே கண்டுபிடிக்காத அளவுக்கு முகஜாட ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் இளவரசி அனலிஸ்க்கு அரண்மனை பற்றின சட்டத்திட்டங்கள்லாம் படிக்க விருப்பமே இல்லை. அவளுக்கு வெளி உலகத்தை பார்க்கணுன்னு தான் ஆசை. அதே நேரத்தில் அவளோட டீச்சரான ஜூலியனையும் இளவரசி அனலிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ எரிக்காவுக்கு அந்த தையல் தொழிலை விட்டுட்டு பாட்டு பாடணும்னு ரொம்பவே ஆசை. உலகத்தையே சுற்றி வந்து அங்கே இருக்கிற பல மேடைகள் எல்லாம் பாட்டு பாடி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எரிக்காவோட ஆசை. இந்த வகையில் பார்த்தா பிரின்சஸ் அனலிஸ்க்கும் எரிக்காவுக்கும் ஒரே கனவு தான் இருக்குது. ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில் சுதந்திரத்தை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நம்ம பார்பிங்க எப்படி வளர்ந்தாங்க அவங்களுக்குள்ள இருக்க ஏம் என்னது அப்படிங்கிறது மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் மெயின் கதையை ஆரம்பிக்க போகுது. ராஜ்யத்தோட தங்க சுரங்கத்தை காட்டுறாங்க. இங்கே இருக்கிற தங்கத்தை வச்சு தான் ராஜ்யத்தோட கஜானாவியை நிர்ணயிக்க முடியும். ஆனால் இந்த தங்கம் எல்லாமே காலியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அரசி பெரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அரசர் இறந்ததுக்கப்புறம் அவங்க தான் ராஜ்யத்தை பார்த்துக்கிறாங்க. இப்போ ராஜ்யத்தில் சுற்றுற தங்கமே இல்லைன்னா கஜானாவில் இருக்க தங்கம் எவ்வளோ நாள் பத்தும்? நம்ம நாட்டு மக்கள்லாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிலையே அப்படிங்கிற கவலை தான் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் மந்திரி கிட்டேயும் அவங்களால எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா மந்திரி ஒரு முக்கியமான வேலையாக வெளியூர் பயணத்தில் இருக்காரு. ஸோ அவர்கிட்டையும் ஆலோசனை கேட்க முடியாது. என்ன பண்ணுறது அப்படின்னு அரசி ரொம்பவே திகச்சு போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அரசிக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க நாட்டுக்கு பக்கத்து நாட்டு அரசர் தனக்கான மணப்பெண்ணை தேடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் இளவரசி அனலிஸை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவரும் இந்த ராஜ்யத்தை சேர்த்து பார்த்துப்பாரு. ஸோ கஜானா காலியாகிறத பற்றின கவலையும் அரசிக்கு தேவையில்லை. அதனால அனலிஸ் கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இங்கே அனலிஸுக்கு வேறு கனவு இருக்குது. அவங்க சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சீக்கிரமாக தன்னோட டீச்சர் ஜூலியன் கிட்டேயும் தன்னோட விருப்பத்தை பற்றி சொல்லணும்னு அனலிஸ் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் ராணி அனலிஸ் கிட்ட வந்து தன்னோட பிளான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட அனலிஸ்க்கு இது வரைக்கும் ராஜ சட்டத்திட்டங்களை தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதுக்காக நம்ம வாழ்க்கையே பணிய வைக்க வேண்டியதாயிருச்சு.
ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எரிக்காவை காய்ச்சாங்க. அவளோட வாழ்க்கை இந்த தைய தொழிலுக்குள்ளேயே முடங்கி போயிடக்கூடாது அப்படின்னு அவள் நினைக்கிறா. அதே நேரத்தில் அவளோட ஹெட்டான மேடம் கார்ஃப் அவகிட்ட ரொம்பவே கொடுமையாக நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப அரண்மனையில் வாழ்கிற அனலிஸும் ஏழ்மையான வீட்டில் வாழ்கிற எரிக்கா இந்த 2 பொண்ணுங்களுக்குமே சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ராஜ்யத்தோட காலியான தங்க சுரங்கத்தை காட்டுறாங்க. அங்கே 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்காக மந்திரி அந்த இடத்துக்கு வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணிட்டீங்க, நிக் அண்ட் நாக் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் மந்திரியோட ஆளுங்க போல். அதாவது மந்திரி தான் இந்த கஜானா காலியாகிறதுக்கு காரணமே. தங்க சுரங்கத்தில் இருக்க தங்கத்தெல்லாம் சுரண்டி கொண்டு போய் அவர் இடத்துல அவர் சேர்த்து வச்சுருப்பாரு. அரசியோட கஜானா முழுசாக காலியானதுக்கப்புறம் எப்படியும் மந்திரி கிட்ட தான் அவங்க ஆலோசனை கேட்டாகணும். அந்த நேரத்தில் அவர்கிட்ட இருக்க தங்கத்தெல்லாம் நாட்டுக்காக கொடுக்குற மாதிரி சொல்லி இளவரசி அனலிஸை கல்யாணம் பண்ணி மொத்த நாட்டுக்கும் ராஜாவாகணும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரியோட கனவே. இதெல்லாம் தெரியாமல் ராணியும் இந்த மந்திரியை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதையோட மெயின் வில்லனே இந்த மந்திரி தான். கட் பண்ணி இளவரசி அனலிஸை காட்டுறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்காக ஜூலியன் அந்த இடத்துக்கு வராரு. அப்போ அனலிஸ் ராணி அவங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, எனக்கு வெளியே போகணும்னு ஆசையாக இருக்குது, தயவு செஞ்சு இப்போ என்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜூலியனும் அவங்கள மாறி வேஷத்தில் வெளியே கூட்டிகிட்டு போக சம்மதிக்கிறாரு. அதே நேரத்தில் தான் பக்கத்து நாட்டு இளவரசரான டெரக்கும் வந்துடுறாரு. இப்போ அவர் அனலிஸை பார்த்தாகணும். அந்த நேரத்துக்கு கரெக்டாக மந்திரி வந்தவருக்கு இந்த செய்தியை கேட்டோன்னே ஒரே ஆச்சரியம். ஏன்னா அரசி மந்திரியை கேட்காம தடவையாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவுப்படி அனலிஸ்க்கும் இளவரசர் டெரக்குக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா இந்த ராஜ்யம் மந்திரி நினைச்ச மாதிரி அவர் கைக்கு போகாது. ஸோ இதை எப்படியாச்சும் களைச்சி விட்டுறணும் அப்படிங்கிற பிளான்ல மந்திரி இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல அனலிஸ் கேட்ட மாதிரியே ஜூலியன் அவரை வெளியே ராஜ்யத்தோட கடைவீதிக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அனலிஸ்க்கும் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துல தான் எரிக்காவும் தன்னோட பாட்டு திறமையை வெளிக்காட்டிட்டு இருக்கா. ஆனால் அவள் பாடுறதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம மேடம் கார்ஃப் பணத்தை எண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல பாட்டு குரலை கேட்டு வந்த அனலிஸ்க்கு ஒரு ஆச்சரியம். அவங்களும் எரிக்காவும் மீட் பண்ணிடுறாங்க. 2 பேர்த்துக்கும் ஒரே உருவ ஒற்றுமை. இதை பார்த்தோன்னே 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போதான் அனலிஸ் தன்னோட உடம்புல இருக்க ஒரு மச்சத்தை காட்டுறாங்க. அது ராஜ்யத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடாக இருக்குது. இதுதான் இவங்க 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. அந்த நேரத்தில் அனலிஸை பார்க்க வந்த ஜூலியனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அவரும் ஆச்சரியப்படுறாங்க. கட் பண்ண அரண்மனையில் இளவரசி அனலிஸ் அன்னைக்கு நைட் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்க்குறப்ப மந்திரியோட ஆளுங்களான நிக் அண்ட் நாக் அவங்கள கடத்திடுறாங்க. அடுத்த காலையில் மந்திரி தன்னோட நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அனலிஸ் திருமணம் பிடிக்காம ஓடி போயிட்டதா சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்த ஜூலியன் நம்பவே இல்லை. அதனால உடனடியாக அவர் எரிக்காவை போய் பார்க்குறாரு. இந்த மாதிரி அனலிஸ்க்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஸோ நீ தான் அந்த இடத்துல அனலிஸாக வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எரிக்காவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் ஜூலியன் ஆறுதல் சொல்கிறாரு. அதனால எரிக்காவும் இளவரசியை அனலிஸாக நடிக்க ஒத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்த மந்திரிக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நாம தானே அவளை கடத்த சொன்னோம், இப்போ என்ன அவள் இங்கே நிற்கிறா, ஒருவேளை நிக்கன்னா ஒழுங்காக வேலை செய்கிறையோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற பக்கத்து நாட்டு இளவரசர் டெரக் இளவரசி அனலிஸாக இருக்கிற எரிக்காவை பார்க்குறாரு. இவங்க 2 பேர்த்துமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஆனால் எரிக்காவுக்கு தான் மனசு நெருடலாகவே இருக்குது. ஏன்னா இப்போ அவள் அனலிஸோட வேஷத்தில் இருக்கா. அதனால இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இளவரசர் டெரிக்கு நம்மளை பிடிக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் அவளுக்குள்ள இருக்கு. அன்னைக்கு நைட் உண்மையான இளவரசி அனலிஸ் மந்திரியோட ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச மந்திரி என்ன நடக்குதுன்னே தெரியாம ரொம்பவே கோபப்படுறாரு. விஷயம் எல்லாத்தையுமே வெளியே இருந்து ஜூலியன் ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவரை எதிர்த்து வந்த ஜூலியனையுமே மந்திரி அவங்களோட ஆளுங்களை வச்சு கடத்திடுறாரு. இதுக்கப்புறம் தான் என்னோட மெயின் வில்லத்தனத்தையே பார்க்க போறீங்கன்னு ஒரு பெரிய பிளானே போட்டு வச்சிருக்காரு மந்திரி. அங்க கட் பண்ண மந்திரி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த உண்மையான இளவரசியான அனலிஸ் நேரா கோட்டைக்கு போறாங்க. ஆனா அங்க காவலாளிகள் ஏற்கனவே இளவரசி அனலிஸ் உள்ள இருக்கிறப்ப நீ யாரு, நீ யாரோ மாறு வேஷத்துல வந்திருக்குன்னு சொல்லி அனலிஸை திருப்பி அனுப்பிடுறாங்க. அனலிஸ்க்கு உள்ள இருக்கிறது எரிக்கான்னு தான் தெரியும். ஆனா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. குழப்பத்தோட அனலிஸ் வீதியில உலாவிக்கிட்டு இருக்கப்ப மேடம் கார்ஃப் அவங்கள எரிக்கான்னு நினைச்சு கையோட இழுத்துட்டு போயிடுறாங்க. நீ எங்க போயிருந்த, கடனை செட்டில் பண்ணாம எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த மந்திரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. இவங்க 2 வேஷம் ஆடி என்னையே ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு மேடம் கார்ஃப்க்கு தேவையான எல்லா கடனையும் அடைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து அனலிஸை அவர் கூட்டிட்டு போயிடுறாரு. அனலிஸையும் ஏற்கனவே கடத்தப்பட்ட ஜூலியனையும் காலியான தங்க சுரங்கத்துக்குள்ள போட்டு அடைச்சு அவங்களோட ஆட்கள் மூலியமா இவங்களை கொன்றுங்க, அதுக்கு இந்த தங்க சுரங்கத்தையே இடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
அதே நேரத்தில் அரண்மனையில் இளவரசி அனலிஸா வேஷம் போட்டிருக்க எரிக்காவையும் இவ பொய்யானவன்னு சொல்லி மந்திரி கைது பண்ணிடுறாரு. அரசிக்கிட்ட இங்கே இருக்கிற எரிக்காவும் ஜூலியனும் சேர்ந்து இளவரசி அனலிஸை கொலை பண்ணிட்டு எரிக்கா இந்த இடத்துக்கு வந்துட்டா, அவள் இளவரசியாக வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அரசியை பிரெயின் வாஷ் பண்ணிடுறாரு. பாவம் எரிக்காவுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவள் ஜெயிலில் வந்து மாட்டிக்கிட்டா. இப்போ அவளோட பாட்டு மூலியமாக பக்கத்தில் இருக்க காவலாளி தூங்கிட்டதை பார்க்குறா. ஸோ அவர் அசந்த நேரமாக பார்த்து அவர்கிட்ட இருந்து லாக் எடுத்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போகிறா. அப்போ நிறைய காவலாளிகள் அவளை துரத்திட்டு வராங்க. அதனால இன்னொரு காவலாளி மேலே போய் மோதிடுறா. அவர் நான் இவளை சேஃபாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த காவலாளியை அனுப்பி வச்சிடறாரு. அப்புறம் திரும்பி பார்த்தா தான் தெரியுது அது இளவரசர் டெரிக். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மந்திரி உன்னை பற்றி சொன்ன எதையுமே நம்பலை, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எரிக்காவை அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கட் பண்ண தங்க சுரங்கத்துக்குள்ளே மாட்டியிருக்கிற இளவரசி அனலிஸையும் ஜூலியனையும் காய்ச்சாங்க. அவங்க வெளியே தப்பிக்க போக வழியை தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் இளவரசி அனலிஸ் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அந்த சுரங்கத்தில் தங்கம் காலியானாலும் வைர பவளங்கள் இருக்குது. இது போதும், நம்ம கஜானா காலியாகாமல் நம்ம நாடு ரொம்பவே செழிப்பாக இருக்கும். அதனால நான் பக்கத்து நாட்டு இளவரசரையும் கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு அங்கே இருக்கிற ஜூலியன் கிட்ட சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஜூலியனும் இளவரசி அனலிஸும் தங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. ஆனால் அரண்மனையில் நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மந்திரி அரசியை இளவரசி அனலிஸ் செத்துட்டதான் நம்ப வச்சுட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு மந்திரியை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு அரசி உணர்றாங்க. அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக மணமேடையில் நிற்கிறாங்க. அப்போதைக்கு நிறுத்துங்கன்னு ஒரு குரல். பின்னாடி திரும்பி பார்த்தா உண்மையான இளவரசி அனலிஸ் வந்திருக்காங்க. ஆனால் மந்திரி இது தப்பிச்சு போன எரிக்காதான்னு சொல்கிறான். அப்போதைக்கு தான் அனலிஸ் தன்னோட ராஜ முத்திரையை எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மந்திரியை பற்றின எல்லா விஷயத்தையும் அரசிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால மந்திரியும் அவரோட ஆட்களும் தப்பிக்க வேற வழி இல்லாமல் காவலாளிகள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ இளவரசி அனலிஸை பார்த்ததுல அரசி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போதான் இளவரசி காலியான தங்க சுரங்கத்தில் வைர பாறைகள் இருக்குங்கிற விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இதனால நம்ம கஜானா காலியாகாதுமா, நான் பக்கத்து நாட்டு அரசரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியமும் இல்லை, எனக்கு ஜூலியனை தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற விருப்பத்தையும் அரசி கிட்ட தெரிவிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் டெரிக் வந்து எரிக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பாடணும், இந்த உலகத்தையே சுத்தணும் தான் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ எங்கே வேணா போ, ஆனால் உனக்கு எப்பயாச்சும் கல்யாணம் பண்ணணும்னு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ என்னை தேடி வரணும்னு ஒரு மோதிரத்தை போட்டு விடுறாரு. இங்கே கடைவீதியில் எரிக்கா இல்லாதனால மேடம் கார்ஃபோட ஒரு டிசைன் கூட நல்லா இல்லைன்னு அவங்களோட ட்ரெஸ் எதுவுமே விற்கலை. அதனால அவங்க தன்னோட கடையவே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணி எரிக்காவை காட்டுறாங்க. அவள் பல மேடைகளில் போய் அவள் ஆசைப்பட்ட மாதிரி பாடினாலும் அவளுக்கு எப்போதும் இளவரசர் டெரக் பத்திர ஞாபகம் தான் இருக்குது. அப்போ தான் அவள் ஒரு விஷயத்தையும் உணர்றா. நம்ம சந்தோஷங்கிறது நம்ம சுதந்திரமாக வெளியே போகிறதுல மட்டும் இல்லை, அது நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக இளவரசர் டெரிக்கை தேடி போகிறா. அவரும் எரிக்காவை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்படியாக இளவரசர் டெரிக்கும் எரிக்காவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. இளவரசி அனலிஸ் அண்ட் எரிக்கா ரெண்டு பேர்த்துக்குமே ஜூலியன் அண்ட் இளவரசர் டெரிக் கூட அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் நடக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரியோட முக்கியமான ரெண்டு கேட்டுங்க, இளவரசி அனலிஸோட கேட் அண்ட் எரிக்காவோட கேட். இதுங்க ரெண்டும் பேராகி இதுங்களுக்கு நிறைய பூனைக்குட்டிங்க இருக்குது. இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த பார்பி மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.